கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். யூடியூப்பில் பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகங்களை 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது 2 முக்கியமான காரியத்தை இந்த இடத்திலே அவர் பதிவு செய்கிறார். முதலாவது ஒரு காரியம், துன்மார்க்கர், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவர்கள், தேவன் விரும்பக்கூடாத காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை வாழ்க்கையில் செய்கிறவர்கள். 2வதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை மறக்கிற ஜாதிகள். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். உயிரோடு வைத்திருப்பதே பெரிய கிருபை. எத்தனையோ ஜனங்கள் மருத்துவமனைகளில் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, எத்தனையோ பலவீனங்கள் நிமித்தமாய் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதை போல இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் விருப்பப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலர் சொல்லுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். 2 ரூபாய் பிஸ்கட்டை நாய்க்கு போடுவோன்னா அந்த நாய் எப்போ நம்மளை பார்த்தாலும் அழகாக வாலாட்டிகிட்டே வரும் அப்படிம்பாங்க. மனுஷனுக்கு எவ்வளவு நாம் செய்தாலும், எத்தனை காரியங்கள் செய்தாலும் அவன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். திருவள்ளுவர் ரொம்ப அழகான ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நல்லது. நன்றியை நாம் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாளை காணும்படியாய் கிருபை செய்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நாளில் நான் உயிரோடு இருக்கும்படியாய் என்னை பாதுகாத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், துன்மார்க்கன் தேவனுக்கு பிரியமில்லாமல் அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற மனுஷனை ஆண்டவர் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார். கடைசியாக வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு ஆண்டவரை மறந்து ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனை மறந்து, தேவன் செய்த நன்மைகளை மறந்து, தேவனுடைய ஆலயத்தை மறந்து, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து, அவர் பாராட்டின கிருபைகளை மறந்து தன்னுடைய வாழ்க்கையை மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் சோதோமை அழிக்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? அங்கே கேட்கிற கூக்குரல் பயங்கரமாக இருக்கிறது. துன்மார்க்கருடைய கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. எனக்கு பிரியமில்லாமல் நடக்கிற ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்னால் சகிக்க முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால், if there will be 50 righteous people, will you destroy the land? நீர் அந்த நாட்டை அழிப்பீரோ என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், 50 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். செக் பண்றாரு. ஆண்டவர் கடந்து போய் பார்க்கும் பொழுது there is no people, 50 நீதிமான் அங்கே இல்லை. ஜனங்கள் சீர்கட்டு தனக்கு விருப்பமான வழிகளை நடந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே 40 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? if there will be 40 righteous people, will you destroy the land? ஆண்டவர் பார்க்கிறாரு. மறுபடியும் பார்த்தா 40 கூட அங்கே இல்லை. மறுபடியும் ஆண்டவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ?
முதல்ல எத்தனை கேட்டாங்க? 50 நீதிமான். ஆண்டவரே 40 நீதிமான். ஆண்டவரே 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவர் இதுவரைக்கும் உலகத்தை அழிக்காம வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு என்பது உண்டு. எப்படி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறதோ அதே போல இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய வழிகளில் நடக்கிற மனுஷனை தேவன் பரலோகத்தில் கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. எல்லா மதத்திலையும் அவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? There is a life after death. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற வேத புஸ்தகமும் இதே காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் வேதம் உண்மை உள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இருக்கட்டும், மனிதன் இறந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் 2 மரணம் ஏற்படுகிறது. முதலாவது பார்க்கும் பொழுது ஒரு மரணத்தை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நான் துக்கத்துடனே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். மூல பாஷையில் எபிரேய மொழியில் இதற்கு அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள். ஷீஓல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. SHEOL என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஷியோல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சரீர மரணத்தை குறிக்கிறது. நான் மரித்த உடனே இந்த சரீரத்தை என்ன பண்ணுறாங்க? அழகான ஒரு பாக்ஸில் வைத்து நல்ல ஒரு குழியை தோண்டி அதில் சிலர் புதைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது இந்த சரீரத்திற்கு இருக்கிற மரணம். ஆனால் இதற்கு அடுத்து ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அது ஆத்துமாவிலே இருக்கிற ஒரு மரணம். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுக்கு ஆத்துமாவிலே மரணம் உண்டு. துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுக்கு ஆத்துமாவிலே ஒரு மரணம் ஏற்படும். அந்த மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? நரகத்தில் இருக்கும். அந்த மரணம் பயங்கரமாக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற ஜனங்களுக்கோ தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. நித்தியமான ஒரு வீட்டாண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் தேவன் அழகான ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கு இந்த நரகத்தை கொடுக்கிறார் ஆண்டவர்? தேவனை மறந்தவர்களுக்கு, துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு, அக்கினி எரிகிற ஒரு பயங்கரமான கடலுக்குள்ளே அவருடைய ஆத்துமா தள்ளப்படுகிறது. 2 விதமான மரணத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு மரணம் சரீரத்தில் ஏற்படுகிற மரணம். ஜட்ஜ்மெண்ட் டே வரும் பொழுது தேவன் வானத்தில் எக்கால சத்தத்தோடு தூதர்களோடு வரும் பொழுது செத்துப்போன சடலம், செத்துப்போன சரீரம் எப்படி லாசரு உயிரோடு எழுப்பி வெளியே வந்தானோ அதே போல கர்த்தர் சரீரங்களை உயிரோடு எழுப்புவார். எல்லாம் எழும்பிரும். ஆனால் ஆத்துமா என்று ஒரு காரியம் இருக்கிறது. ஆத்துமா பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வாழ்க்கையில் செய்யக்கூடாது. தேவன் விருப்பப்படுகிற காரியத்தை வாழ்க்கையில் நாம் செய்வோமே ஆனால் அந்த மோட்சத்தில் தேவனோடு கூட வாழ்நாள் முழுவதும் endless days தேவனோடு கூட அவரை ஆராதிக்கும் ஜனங்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சோதோமை அழித்தார். காரணம் என்ன? ஒரு நீதிமான் கூட இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஒருவன் கூட இல்லை. கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். நீதிமான் இல்லாமல் போனபடியால் சோதோம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கரப்படிந்து போய் இருக்கலாம். தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை பால் போல நாம் ருசித்து குளித்து கொண்டிருக்கலாம். மனம் திரும்பி விடு. தேவனுடைய ராஜ்யம்
சீக்கிரமாக இருக்கிறது. மனம் திரும்பி விடுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விடுங்கள். எச்சரிப்பின் சத்தமாய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை, இரண்டாம் வருகை சமீபமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் வேத புஸ்தகத்தின் ஆழத்திலிருந்து 3 காரியங்கள். நரகம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் நினைக்கலாம், பேசுகிற நீங்கள் போயிருக்கீங்களா நரகத்திற்கு? ஏன்னா போனால் தானே தெரியும். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, பட்டாதானே வலி தெரியும் அப்படிம்பாங்க. சிலர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் ஏதோ வியாதிகள் இருக்குமே, ஆனால் நமக்கு பார்ப்பதற்கு நார்மலாக தான் தெரியும். ஆனால் படுற வலியும் வேதனை யாருக்கு தான் தெரியும்? அந்த பெட்டில் படுத்திருக்கவங்களுக்கு தான் தெரியும். இதே போல் தான் நிறைய பேர் நினைக்கலாம், நரகத்திற்கு போனால் தானே அதோடைய கஷ்டம் தெரியும். ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் நரகம் எப்படி இருக்கும் என்று 3 காரியங்களை ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகங்களை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நரகம் என்பது முதலாவது எப்படி இருக்கும் தெரியுமா? 24 hours there will be crying, there will be weeping. அழுது கொண்டே இருப்பார்கள். அங்கு சமாதானம் இல்லை, அங்கு சந்தோஷம் இல்லை. நிரந்தரமான அழுகை மாத்திரம்தான் அங்கே உண்டு. இந்த உலகத்தில் சின்ன ஒரு காயம் பட்டாலே வலி தாங்க முடியவில்லை. இந்த உலகத்தில் சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே நம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறோம். நாம் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய அழுகை மாறாதா, நெருக்கம் மாறாதா, என்னுடைய கண்ணீர் மாறாதா? இந்த உலகத்தில் ஆண்டவர் கிருபையின் நாட்களை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். கிருபை உள்ள நாட்கள் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நாட்களில் மரம் திரும்பிருங்க. ஒருவேளை பாவத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் ராஜா. ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை தேவன் மாற்றும், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை தேவன் மாற்றும். ஆண்டவரே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்ய போவது இல்லை. அழுகை உண்டானது, பிரச்சனைகள் உண்டானது. நரகம் என்பது சும்மா ஜாலியாக உள்ள போய் உட்கார்ந்துட்டு வர முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் இந்த உலகத்தில் நல்ல ஒரு ரூமை நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல ஃபேனோட, நல்ல ஏர் கண்டிஷனோட வாழ்கிறதுக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, இந்த உலகத்தில் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் சிலர் ரொம்ப நல்லா வாழுவாங்க. தனக்கு மனம் போன போக்கில் தான் விருப்பப்பட்டபடி தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு, அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழுவாங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை முடிவுக்கு பிறகு தேவனுடைய ஆட்சி நேரத்தில் நீ கைவிடப்படுவாயானால், தேவனுடைய கரம் உன்னை விட்டு விலகுமையானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ரட்சிக்கப்படவில்லையானா அந்த பயங்கரமான நரகத்திற்குள்ளே உன்னுடைய ஆத்மா தள்ளப்படும். அங்கே அழுகைதான் இருக்கும், அங்கு கவலைகள் தான் இருக்கும். ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லாசரு என்று ஒரு மனிதன் இருக்கிறான், ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். 2 பேரும் இந்த உலகத்தில் நன்றாக வாழுகிறார்கள். ஆனால் லாசருவோ ரொம்ப மோசமான நிலைமையில், சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. உடம்பு முழுசும் பருக்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். 2 பேருக்கும் மரணம் ஏற்படுகிறது. 2 பேருக்கும் மரணம் ஏற்படுகிறது. முதலாவது பார்க்கிறோம், ஷேலோ என்கிற ஒரு மரணம், சரீரத்தில் ஏற்படுகிற மரணம், மரித்து விட்டார்கள். 2வது ஒரு மரணத்திற்குள்ளே போகும் பொழுது
ஆத்மா பார்க்கிறது, லாசருடைய ஆத்மா தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுடைய ஆத்மாவோ நரகத்திலிருந்து கூக்குரலை எழுப்புகிறது, அழுது கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? லாசரு தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ்ந்தான், நீதிமானாக வாழ்ந்தான். ஆனால் ஐஸ்வர்யவானோ இருக்கும் பொழுது அந்த லாசருவை ஏறெடுத்து கூட பார்க்கல. அந்த ஏழையான லாசருக்கு ஒரு சாதாரண சாப்பாடு கூட கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறீங்களா? தேவனுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் முடிவு எங்கே இருக்கணும்? பரலோகத்துக்கு போகணுமா, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத அழுகை இருக்கிற நரகத்திற்குள்ளே செல்ல வேண்டுமா? நரகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, முதலாவது காரியம் நரகத்திற்குள்ளே அழுகை இருக்குமாம், கண்ணீர் இருக்கும், சமாதானம் இருக்காது. அங்கே போனால் அழுதுகிட்டே இருக்கணும். கைவிடப்பட்டு விட்டோமே, இனி தப்பிக்க வர வழி இல்லையே, அதோட வாழ்க்கை முடிந்தது. ஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே அங்கே போனால் எனக்கு பிரச்சனை, அங்கே போனால் எனக்கு கலக்கம், அங்கே போனால் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம், அங்கு போனால் என் வாழ்க்கையில் நெருக்கம் வந்து விடும். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனை தூக்கி கடலில் போட்டாங்க. மீனுக்கு வயிற்றுக்குள்ளால 3 நாள் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கிறாரு. துன்மார்க்கமாய் வாழுவாயானால் உனக்கு துன்பம் உண்டு. துன்மார்க்கமாய் வாழும் பொழுது வாழ்க்கையின் முடிவு நரகத்திற்குள்ள போய் காணப்படும். ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் நல்ல ஒரு ஆராதனை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சபைகளுக்கு செல்லாமல் இருக்கிறவர்கள், எந்த ஆராதனைக்கும் நாங்கள் போகவில்லை, நாகர்கோயில் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் எங்களுடைய ஆராதனைக்கு நீங்கள் கடந்து வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் 2வது காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நரகம் எப்படி இருக்கும்? எடுத்தவர்கள் வாசிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இந்த அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பேர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 3 பேருக்குள்ளே ஒரு காரியம் நடக்குது. ஒரு சிலையை செய்து வைத்து நீ இதை வணங்க வேண்டும் என்று ராஜரீக ஆணை கடந்து வருகிறது. ராஜரீக ஆணை கடந்து வந்த உடனே இந்த 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர, the Lord we are worshipping is a true God, அவர்தான் உண்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை தவிர we won't worship any idols, நாங்கள் எந்த சிலையும் நாங்கள் வழிபடுவதில்லை. அந்த நாட்டில் வாழுகிற எல்லா ஜனங்களும் அவர்கள் தலைகளை குனிந்து அந்த சிலையை வழிபட்டார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் என்ன பண்றாங்க? தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். என்னை உருவாக்கினது என்னுடைய தேவன், என்னை வாழ வைப்பது என்னுடைய தேவன் என்ற வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ராஜா ஒரு ஆணை இடுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இதுக்குள்ள போடணும், சூளை நெருப்புக்குள்ள தூக்கி போடணும் முடிவு பண்றாங்க. தூக்கி உள்ள போடுறாங்க. ஆனால் நடக்கிற அற்புதம் என்ன? 3 பேரும் செத்து போகலை, உயிரோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்ததுனால அந்த நெருப்புக்குள்ள அவங்கள சாகடிக்க முடியலை.
they were happy. அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, உற்சாகமாக இருந்தார்கள். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அங்கு இருக்கிற புழுக்கள் சாகாமல் உயிரோடு இருக்குமா. நம்முடைய சரீரம் வெந்துட்டு இருக்கும் பொழுது சூடு, அவ்வளோ சூடு நமக்குள்ள இருக்கும். இன்னைக்கு நார்மலாக சென்னையில் இந்த மே மாதத்துலலாம் வெளியே நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியலை அப்படின்னா ஒரு அக்கினியில் தூக்கி உங்களை போட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பாவம் செய்துட்டு இருக்கிறீங்களா? அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு விருப்பப்படாத காரியத்தை சந்தோஷமாக செய்துட்டு இருக்கிறீங்களா? ஜாக்கிரதையாக இருங்கள். அந்த அக்கினிக்குள்ள ஆண்டவர் உங்களை தூக்கி போடுவாரே ஆனால் புழுக்கள் உங்களை கடிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ரோட்டில் ஒரு சின்ன ஒரு பாம்பு கிராஸ் பண்ணாலே ஐயோ அம்மாடின்னு கத்திட்டு ஓடுறோம். அன்னைக்கு பாம்பு உங்கள் மேலே சுற்றிட்டு இருக்கும். உங்கள் கண்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கும். பயங்கரமாக இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு காரியம் இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிறது. ரட்சிக்கப்பட்டு விடுங்கள். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எப்படியாவது தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வசனத்தில் நினைத்து நின்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்குள்ள செல்ல உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கைவிடப்பட்டாதீங்க யாருமே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் மட்டும் பரலோகத்துக்கு போனால் நல்லா இருக்குமே. உங்கள் குடும்பம் பரலோகத்துக்கு போகலன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? லாசரு மேலேருந்து பார்க்கிறான். ஒருவேளை மனைவியான நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். போன பிறகு கீழே இருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய புருஷன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து, அம்மா நீ ஒரு வார்த்தை என்னை பார்த்து சபைக்கு வாய்ந்து கூப்பிட்டு இருப்பாய், ஆனால் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்போமே என்று சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு இருதயம் உடைக்கப்படும். ஜாக்கிரதையாக இருங்கள். குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், உங்களுக்கு தெரிந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. ஆண்டவரை குறித்து அவரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் அவர்களை தப்புவிக்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நரகத்தில் என்ன அதிகமாக இருக்கும்? புழுக்கள் அதிகமாக இருக்கும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காய் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். ரஷ்யாவில் சைபீரியா என்று ஒரு இடம் இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த சைபீரியாவில் ஒரு துவாரத்தை போட ஆரம்பித்தார்கள். உலகத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு துவாரத்தை போட ஆரம்பித்தார்கள். நல்ல பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சு. இன்றைக்கும் நீங்கள் இன்டர்நெட் எடுத்து த சவுண்ட் ஆஃப் ஹெல் என்று டைப் பண்ணுவீர்களானால் அந்த சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். துவாரத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். துவாரத்தை போட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கே இருக்கிற சயின்டிஸ்டுக்கு ஒரு யோசனை வருகிறது. அதற்குள்ளே ஒரு மைக்ரோஃபோனை நம்ம அனுப்ப வேண்டும் என்று திட்டமிடுகிறார். திட்டமிட்டது போலயே ஒரு மைக்ரோஃபோனை அந்த ஆழத்திற்குள்ளே அவர்கள் அனுப்புகிறார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் அப்படி ஒரு சத்தத்தை, யாருமே எதிர்பார்க்காத சத்தத்தை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நினைத்த காரியம் என்ன தெரியுமா? உலகத்திற்குள்ள போக 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 உள்ள எந்த சத்தமும் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த நாய்ஸும் இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு எதிர்மறையான ஒரு காரியம் அங்கு அந்த இடத்துல நிறைவேறினது.
என்ன தெரியுமா? பயங்கரமான அழுகையின் சத்தம், பயங்கரமான கூக்குரலின் சத்தம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் எனக்கு உதவி செய்வார் யாரும் உண்டோ, காப்பாற்று, என்னுடைய வலி தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு இந்த சத்தம் இன்டர்நெட்ல இருக்குது, யூடியூப்ல போய் தேடி பாருங்க. சைபீரியாவில் ரெக்கார்ட் பண்ண அதே சத்தத்தை இன்னைக்கு உங்களால் கேட்க முடியும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும், யூடியூப்ல பார்க்கிற நீங்கள் ஒருவேளை பாவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அக்கிரமத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யார் என்னை என்ன செய்ய முடியும் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கலாம், ஏக்கர் கணக்கில் லேண்ட் வாங்கி போடலாம், இருக்கிறதுலே காஸ்ட்லி காரில் வாழலாம். மரித்த பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போக போகிறதும் ஒன்றும் இல்லை. கவனமாக இருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, ரட்சிக்கப்படு, பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று தேவனுடைய சமூகத்தை நம்பி வாழு. ஐஸ்வர்யவான் லாசருவை பார்த்து கேட்கிறான், ஒரே ஒரு சொட்டு தண்ணி, give me a drop of water, ஒரே ஒரு சொட்டு தண்ணியை எனக்கு கொடுப்பா என்று கேட்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படிலாமோ நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். எத்தனையோ பிரசங்கம், ஆசீர்வாதம், உயர்த்துவார், நேசிப்பார், தாங்குவார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான காரியம் ரட்சிப்பு, பரலோக ராஜ்யத்திற்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எல்லாரும் கடந்து வர வேண்டும். ஆசீர்வாதத்தை எப்படினாலும் வாங்கிடலாம். யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, until you bless me, நான் உம்மை விடுவதில்லை. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டா போதும், ஆண்டவர் விட மாட்டாரு. ஆனால் அதிலும் முக்கியமான காரியம், இந்த ஆத்மாவை நீங்கள் பாதுகாக்கணும். இந்த ஆத்மா மரித்து போய் விடக்கூடாது. சரீரம் மரித்து போனாலும் பரவாயில்ல, சரீரம் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆத்மா பாதுகாப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டுமானால் ரட்சிக்கப்படுங்கள். ஒரே ஒரு சிம்பிளான கீ தான், ரட்சிக்கப்பட்டா போதும், ஞானஸ்தானம் எடுத்தா போதும், தேவனோடு கூட நெருங்கின வாழ்க்கை. அவருடைய ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுங்க, ஜெபத்திற்கு முதலிடத்தை கொடுங்க, வேத வாசிப்புக்கு முதலிடத்தை கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு ஆத்துமா பரலோகத்தை போய் சென்றடையுமாம். ஆத்துமா பரலோகத்திற்குள்ளே கடந்து போகும். இந்த காலை நேரத்தில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி சொல்லுமா, தேவனே என் பாவத்தெல்லாம் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநியாயங்களை மாற்றுங்க. இதுவரை நான் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி